திருவிழாவுக்கு போகிறோன்னா அங்கே போய் என்ன தலைப்பு கொடுப்போம் தெரியுமா? இலக்கியங்கள் காலத்தை வென்று நிற்க காரணம் அதனுடைய படைப்பாளியா படிப்பாளியா? இது என்னன்னு ரொம்ப பேருக்கு புரியாது. நான் அப்புறம் இங்கிலீஷில் சொல்லுவேன். படிப்பாளினா ரீடர், படைப்பாளினா ரைட்டர். ஒரு இலக்கியம் நிற்பது திருவள்ளுவராளா, திருவள்ளுவருடைய திருக்குறளை படித்த நம்மளாளா? இதே மாதிரி இலக்கியங்களை நாம் கற்பது பொழுதுபோக்குக்காகவா அல்லது பழுது நீக்குவதற்காகவா? பின்பற்றி மகளவா அல்லது இன்புற்று மகளவா? இந்த ரெண்டு போடுவோம். அதாவது கல்யாண வீட்டு தலைப்பா உடனே அங்கே போயிட்டு இதெல்லாம் போட மாட்டான். ஏன்னா அதுக்குன்னு ஒரு தலைப்பு வச்சுருப்போம். எப்படி? இல்லறம் இனிக்க தேவை அன்பு நலமா செல்வ வளமா? நீங்கள் சொன்னீங்கல்ல, ஒரு அமங்கல சொல் வரவிட மாட்டேன். இது வரைக்கும் 36 வருஷம் மதுரையில் நகைச்சுவை மன்றம் நடத்துகிறேன். 20 மாவட்டங்களில் ஹியூமர் கிளப் இருக்கு. மேடைக்கு வர்ற ஒரு ஆள்கிட்ட கூட ஏய் அமங்கலமாக பேசாத, ஆபாசமாக பேசாத, பிறர் மனம் நோக பேசாத,